அனைவருக்கும் வணக்கம். நான் பேரறிவாளன். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக விவசாய சின்னத்தில் நான் போட்டியிட்டேன். இந்த தேர்தலில் 5041 வாக்குகள் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த 5041 வாக்குகளும் தாய்ப்பாலுக்கு நிகரான தூய்மையான வாக்குகள் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இலவசத்துக்கு வாக்கு செலுத்தாமல், காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்தாமல், திரைக்கவர்ச்சியில் மூழ்கி வாக்கு செலுத்தாமல், வேட்பாளராக போட்டியிட்ட என்னுடைய தகுதிகளை பார்த்து, என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து, இவன் வந்தால் என்னென்ன செய்வான், வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுருக்கான் அப்படின்றத பார்த்து, என் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை பார்த்து 5041 பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 5041 பேருக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமா நின்று மக்கள் பணி செய்வேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். எனக்கு வாக்கு செலுத்தாத மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் கிட்ட நான் வாக்கு கேட்கும்போது ஒரு துண்டறிக்கை உங்கள் கையில் கொடுத்துட்டு, இதில் என்னோட எண் இருக்குது, நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், அதை தாண்டி உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூப்பிடுங்க, நான் நிற்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வந்தேன். இப்பயும் அதே தான் சொல்ல தோணுது. நான் தோத்துட்டேன், அதனால் ஏதோ ஒரு மூலையில் போய் முடங்கி கிடப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த நோட்டீஸை, நான் கொடுத்த நோட்டீஸை எடுத்து பாருங்கள். அதில் கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் முதலாளாக உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன். சில பேர் எனக்கு அழைச்சி பேசுகிறீங்க, ஆறுதல் சொல்கிறீங்க. அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம், தைரியமாக இருங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்கிறீங்க. வருத்தப்பட வேண்டியது நான் கிடையாது. வருத்தப்பட வேண்டியது மக்கள் வருத்தப்படணும். ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் உளமாறு நேசித்து வேலை செஞ்சுக்கிருக்க இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம தோக்கடிச்சிட்டோமே அப்படின்னு மக்கள் தான் வருத்தப்படணும். ஏன்னா தான் உண்டு, தான் குடும்பம் உண்டுன்னு படிப்பு முடிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு கார் வாங்கினோமா, வீடு வாங்கினோமா, கல்யாணம் பண்ணோமா, குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டோமான்னு சராசரி மனிதர்கள் போல இல்லாமல் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த அரசுக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்து பல வழக்குகள் வாங்கி சிறைகளுக்கு போய் பல அச்சுறுத்தல்கள், பல அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வீரியமாக தொடர்ச்சியாக களத்தில் நின்று மக்கள் பணி செஞ்சுக்கிருக்கிற என்னை மாதிரி பல இளைஞர்கள் இந்த தேர்தலில் போட்டிட்டாங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் தோக்கடிச்சிட்டோமேன்னு மக்கள் தான் வருத்தப்படணும். எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம்னா, மக்கள் பிரச்சனைக்காக மனு கூட கொடுக்காதவங்க கையில் என் மக்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது மிகவும் வருத்தமாக தான் இருக்குது. மக்கள் வருத்தப்படட்டும். இந்த தேர்தல் களத்தில் எம்மோடு தோளுக்கு தோளாக நின்று தேர்தல் பணி செய்த ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி களப்பணியாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றிகள்.